அனைவருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த பௌதிகவியல் ஆய்வு சாலையில் இருக்கிற அளவிடும் உபகரணங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். பல்வேறுபட்ட அளவிடும் உபகரணங்கள் இருக்குது, அது பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே பௌதிகவியல் ஆய்வு சாலையில் இருக்கிற அளவீட்டு உபகரணங்களை பற்றி பார்க்க போகிறோம். அளவீட்டு உபகரணங்கள் பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆகவே உங்களுக்கு முதல் தெரிய வேணும், ஏன் அப்போ அளவிடும் உபகரணங்களை பற்றி நாங்கள் ஸ்பெஷலாக பார்க்க வேண்டி இருக்குது என்று நீங்கள் முதல் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டும். அதாவதுடாப்ப என்ன மிக மிக முக்கியமான விஷயம் என்றால், நாங்கள் பௌதிகவியல் ஆய்வு சாலைக்குள்ளே போனோமென்றால் அல்லது ஒரு ரசாயனவியல் ஆய்வு சாலைக்குள்ளே போனோமென்றால் அன்றாடம் நாங்கள் அளக்கிற வேறு உபகரணங்களை வச்சு அளக்கிற அளவீடுகளை விட மிக குறைந்த அளவிலான, அதாவது நாங்கள் ஒரு என்ஜினின் சின்ன மயிர்த்துளை அளவுள்ள விட்டத்தை அளக்க வேண்டியிருக்கும். ஒரு பம்பன்ற அந்த ஊசியின் அல்லது ஒரு சின்ன பந்தின் விட்டத்தை அளக்க வேண்டியிருக்கும். அல்லது சின்ன வால்ஸின் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன இயந்திரத்தின் சின்ன ஒரு அந்த குண்டு போதிகையின் விட்டத்தை அளக்க வேண்டி வரும். அல்லது மயிர்த்துளை குழாயினுடைய உள்விட்டத்தை அளக்க வேண்டி வரும். இப்போ இதை நாங்கள் பார்ப்போம். மயிர்த்துளை குழாயில் தண்ணி இழுக்கிற அந்த இழுவிசைகள் பற்றி நாங்கள் அது பிறகு நாங்கள் இப்போ பார்ப்போம். அது மாதிரி பல விடயங்களை சின்ன சின்ன அளவீடுகள் அன்றாட வாழ்க்கையில் அன்றாடம் அளக்கிற அளவீடுகளை விட மிக குறைந்த எண்ணிக்கையான அளவீடுகளை அளக்கிறதுக்கு நாங்கள் மிக வித்தியாசமான கருவிகளை பற்றி நாங்கள் படிக்க வேண்டி இருக்க வேண்டும். இப்போ இந்த கருவிகள் இருக்கெல்லாம், இந்த கருவிகள் டிஜிட்டலில் வந்துடுது, எலக்ட்ரானிக் டிவைஸ்களாக வந்துட்டு அதை நாங்கள் பார்த்தோம்னா அதிலே தானாகவே அளவிடும். ஆனால் அந்த டெக்னிக் அளக்கிறது கணிக்கிற விஷயங்கள் உனக்கு இங்கே இருக்க வேணும். ரைட்? எலக்ட்ரானிக்ல எல்லாம் வந்துடுது, டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துட்டதுன்றதுக்காக அந்த கணித்தல் முறைகளை தெரிஞ்சு கொள்ளாமல் வர்றது படிப்புக்கு அழகில்லை. உதாரணமாக கல்குலேட்டரில் அடித்தா எல்லாம் வரும். சைனுக்கு வரும், டேனுக்கு வரும், கொசுக்கு வரும், கொசைக்கு வரும், எல்லாம் வரும். அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் கல்குலேட்டர் அடித்தே வரும். அதுக்காக பிடித்தல் இப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் நாங்கள் பிடித்து போட்டு இப்படி எடுக்கலாமா? இல்லை. ஆகவே தெரிந்து கொள்வது தான் கற்றல் முறை. ஆக இதில் அளவிடும் உபகரணங்கள் நாங்கள் முதலாவதாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக பார்க்குறேன். நான் என்ன விஷயம் என்றால் மீட்டர் கோல் எடுப்போம். இப்போ மீட்டர் கோல்ன்றது உங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் ஆகலம் டீப்பாக பார்க்க போகிறேன். மீட்டர் கோல்ன்றதும் எனக்கு தெரியும். மீட்டர் கோல் இங்கே இருந்து 0 சென்டிமீட்டர், 0 இருக்கும். இந்த சட்டத்தில் 0 இருக்கும், 1 2 3 4 5 1 2 3 4 இந்த 10வது இடத்துல 1 சென்டிமீட்டர் அதில் போடப்பட்டது. உங்களுக்கு தெரியும் 1 சென்டிமீட்டர். அது இது 1 சென்டிமீட்டர் என்றாடாப்பன் இவ்வளவு 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர். ஆகவே நீ நீள அளவிடைகளை, அதை பௌதிகவியல் சார்ந்ததோ அன்றாட வாழ்க்கை சார்ந்ததோ ஏதாவது ஒரு தேவைக்கு நீளத்தை அளவிட வேணுமென்றால் நீ மீட்டர் கோலை பயன்படுத்துவ. அந்த மீட்டர் கோல் எவ்வளவு நீளமுடையது? ஒரு மீட்டர் கோல் இப்போ இந்த அளவு நீளமுடையது 1 மீட்டர். 1 மீட்டர் நீளமுடையது இப்படி போகும். 100 சென்டிமீட்டர் மட்டும் போப்போம். 100 சென்டிமீட்டர் மட்டும் இந்த கோல் போப்போம். ஓகே, இந்த 1 மீட்டர் கோல், ஒரு மீட்டர் நீளமான மீட்டர் கோல் எடுத்தவென்றால் அதால் அளவிடக்கூடிய மிக குறைந்த வாசிப்பு எவ்வளவு? மிக குறைந்த எல்சி என்று சொல்றது மிக இழிவெண்ணிக்கை. அப்போ இழிவெண்ணிக்கை தெரிஞ்சிருக்க. இழிவெண்ணிக்கை எவ்வளவு பார்த்தோம்னால் ஒரு மீட்டர் கோலால் அளவிடக்கூடிய ஆக குறைந்த வாசிப்பு 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர். இப்போ 1 மில்லிமீட்டர் அளவிடையத்தான் நாங்கள் வாசிக்கலாம். அப்போ ஆக குறைந்த வாசிப்பு மீட்டர் கோல் அளக்கிறது 1 மில்லிமீட்டர். அப்போ அடுத்த கேள்வி என்ன வருஷம் வருது? மீட்டர் கோளால் நீ அளக்கக்கூடிய ஆக கூடிய வாசிப்பு என்ன என்று வருது. சொல்லுங்க, யோசிங்க. மீட்டர் கோளால் மிக 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 சிம்பிளடா. அப்போ மீட்டர் கோளால் அளக்கக்கூடிய மிக கூடிய வாசிப்பு என்ன? மிக குறைந்த வாசிப்பு 1 மில்லிமீட்டர். அப்போது நான் முதல்ல சொல்லி போடுறேன், மீட்டர் கோல்ன்றது 1 மீட்டர் நீளமுடையது. எவ்வளவு ஆகக்கூடியது? 1 மீட்டர் என்று தான் நினைப்பாய். முட்டாள், 1 மீட்டர் என்ன நினைப்பாய்? அப்படி அல்ல. அந்த 1 மீட்டரை வச்சு கட்டி புல் அடிக்கல, அந்த புல்லை வச்சு இப்படி 1 5 10 15 எடுக்கிற மாதிரி 1 மீட்டர் கோல் தந்தா இப்போ இந்த 1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர் நீ முடிவிலி எண்ணிக்கையான வாசிப்புகள் எடுக்கலாம். முடிவிலி எண்ணிக்கையான. அப்போ இவ்வளவும் நீ வளர்ந்து கொள்ளலாம். இப்போ இதை நீங்கள் கூட 1 மீட்டர் கோல்ன்றபடியாக 1 மீட்டரை தான் நடக்க முடியும் என்றது ஒரு அப்பட்டமான ஒரு பேக்காட்டு கதை. அது உனக்கு தெரியும். இந்த 1 மில்லிமீட்டர் இந்த பிட்டூல் எடுத்தீண்டா, உண்ட ரூலர் எடுத்தீண்டா அந்த 1 மில்லிமீட்டரே மிகச்சிறியதாகத்தான் தெரியும். அந்த கண்ணுக்குள்ள தெரியும். ஆனால் அதுக்குள்ள என்ன நாங்கள் கூட எடுக்கணும், சின்ன சின்ன வாசிப்பு எடுக்கணும்னா அந்த 1 மில்லிமீட்டருக்கே நாங்கள் பிரிக்க வேணுங்க. பிரித்து பார்த்து தெரியுமா?
1 மில்லிமீட்டருக்குள்ள இன்னும் 10 பிரிக்கப்படிக்கிட்டோம்னா அந்த கோடுகள் தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. கண்ணின் பிரிவல் ஒரு 2 கோடுகளை 2 புள்ளிகளை பிரித்தறிகிற வலு பிரிவல், அந்த பிரிவலுவுக்கு அந்த 1 மில்லிமீட்டர் அந்த பிற்றுள்ள இருக்கிற அந்த கோட்டுக்குள்ள 10 பிரிச்சா உனக்கு தெரியாது. அவை அதை விட நாங்கள் பிரிக்கலாம். அவை நாங்கள் வேறு கருவிகளுக்கு போக வேண்டியிருக்கு, வேறு அளவிடும் கருவிகளை நோக்கி நாங்கள் போக வேண்டி இருக்கு. அப்போ மீட்டர் கோல் என்ற நீளம் அளக்கிற கருவிகள் அல்லது ஒரு சின்ன அகலங்களையோ உயரங்களையோ இல்லை ஒரு அளவிடக்கூடிய விட்டங்கள் அளக்கக்கூடிய இந்த மீட்டர் கோலை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் அதுக்கு மேலதிகமாக அளவிட முடியாத ஒரு அளவிடலை போடுறதுக்காக நாங்கள் வேறு கருவிகளுக்கு போகிறோம். வேர்னியர் கருவி, வேர்னியர் மிக முக்கியம். கன்னடங்களில் பாஸ் பேப்பரில், பிசிக்ஸ் பாஸ் பேப்பரில் கன்னடங்களில் வந்திருக்குது வேர்னியர் கருவி. அது இந்த ஒரு வகை தான் வேர்னியர் இடுக்கிமானி, வேர்னியர் இடுக்கி என்று சொல்கிறோம். வேர்னியர் இடுக்கிமானி ரெண்டும் இது சிம்பிள். இதை வந்து வடிவாக விளங்கிட்டோம் என்றால் இது வந்து அதில் ஒவ்வொரு உபயோகங்கள் இருக்குது. அந்த வேர்னியர் இடுக்கி, வேர்னியர் இடுக்கி. ரெண்டாவது திருகாணி நுண்மானி, திருகாணி நுண்மானி அல்லது திருகு கணிச்சி என்றும் சொல்லலாம். திருகு கணிச்சி என்றும் சொல்லலாம். எல்லாம் ஒன்றுதான் டாபா. திருகாணி நுண்மானி, திருகு கணிச்சி, நுண்மானி திருகு கணிச்சி என்றெல்லாம் பெறலாம். அதில் நீங்கள் குழம்ப தேவையில்லை. அடுத்தது நகரும் நகரும் நுணுக்கு காட்டு. நாலாவது கதோட்டாமான், கதோட்டாமான் நகரணும், கதோட்டாமான். ரசாயன தராஸ், இப்படி கணக்கு இருக்குது. இதுதான் மிக முக்கியமான கருவி. இப்போ இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு பேசிக்காக சொல்ல போகிறது என்றால் இந்த வேர்னியர் கருவியின் அடிப்படை விளங்கினால்தான் வேர்னியர் இடுக்கின் அடிப்படை விளங்கும். ஆகவே இன்றையிலேருந்து உனக்கு இது விளங்க வேணும். வேர்னியர் இடுக்கி வந்து பாஸ் பேப்பரில் வந்துடுது, திருகாணி நுண்மானி வந்துட்டு. அப்போ இதுகள் விளங்கிச்சேன்னா மிச்சம் படப்படன்னு விளங்கும். அது இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வேர்னியர் கருவி. டைம் இருந்தால் வேர்னியர் இடுக்கின்ற பயன்பாடுகளையும் அதுகளையும் பார்க்கலாம், பாஸ் பேப்பரையும் பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்ப்போம். இதில் என்ன விஷயம்னா சில பேர் வந்து இது ஆரம்பத்தில் வர பகுதி, சில பேர் வந்து இதை மறந்துருந்தால் இந்த கணித்தல்கள் தெரியாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை ஆரம்பத்திலேருந்து படிக்கிறவன் பாவம் விளையாடும் சுற்றி போட்டு படிக்கிறவனுக்கு தான் இந்த பதிவு. சில பேருக்கு விஷயம் ஆகலன்னு தெரிஞ்சாக்கள் நின்று பின்னாக்கிட தேவையில்லை, போய் பேப்பரில் செய்ய வேண்டியது தான். இப்போ இங்கே கவனிப்பா வேர்னியர் வேர்னியர் வேர்னியர். அப்போ மீட்டர் கோடில் இருக்கிற 1 மில்லிமீட்டர்ன்ற சின்ன அளவுடையக்குள்ள 10 கோடுகளை போட்டு இன்னும் நாங்கள் குறைக்க இயலாது. ஆகவே நாங்கள் புதுசாக இன்னும் வெளிவண்ணிக்க கூட்ட வேணும் என்றால் இந்த அளவிட மீட்டர் கோல் இந்த அளவுடையை வச்சு எங்கள் அளவுண்டும் வெட்டி பிடுங்கலாம். ஆகவே இன்னும் ஒரு கோல் உண்டு எங்களுக்கு தேவை. ரைட். அப்போ 2 அளவுடைய கொண்ட கருவிகளுக்கெல்லாம் நாங்கள் உட்புக போகிறோம். அப்போ அளவீட்டு உபகரணங்களை மிகச்சிறிய அளவீடுகளை வாசிக்கிறதுக்கு உரிய உபகரணங்களை தயாரிக்கப்படும் என்றால் நாங்கள் ஒரு அளவீடு கொண்டதை வச்சு கருவியை வச்சு அளக்கிறார். அது எங்களுக்கு விளங்கிட்டே இருந்து அவை 2 அளவீடுகளை கொண்ட உபகரணங்களை நாங்கள் உருவாக்கி கொள்கிறோம். அதில் ஒன்று தான் இந்த வேர்னியர் கருவி. அப்போ இந்த வேர்னியர் கருவி இந்த அடிப்படை தத்துவம் என்னென்றால் அடிப்படை தத்துவம் என்னென்றா 2 அளவிடைகள் காணப்படும், 2 அளவிடைகள் காணப்படும். ரைட். இப்படி இருக்கப்போ அடிப்படை தத்துவம். ரைட். அடிப்படையான ஒரு படம் வேர்னியர் கருவியின் அடிப்படையான படம். இங்கே இது ஒரு அளவிட போகுது, இங்கே ஒரு அளவிட போகுது. ரைட். இதை நான் பிரதான அளவு, பிரதான அளவிடை, மெயின் ஸ்கேல் என்று சொல்லுவோம். எம்எஸ். மேலே இருக்க நான் வேர்னியர் அளவிடை நடக்க சில கேள்விகளில் மேலே இருக்கிறத பிரதான அளவிட, கீழே இருக்கிறது வேர்னியர் அளவிடை என்று வரும். அப்போ அதில் கவனமாக இருக்க வரும். அப்போ இங்கே வேர்னியர் அளவிடை, வேர்னியர் அளவிடை. அப்போ வேர்னியர் அளவிடை, வேர்னியர் ஸ்கேல், வேர்னியர் ஸ்கேல் விஎஸ் வந்து சோட்டா குறிக்க போகிறோம். அப்போ இங்கே கவனிக்க வேணும். அடுத்த விஷயத்து இருந்தால் இதில் 0 இருக்கு. அடே ஏன் இதை 0ன்னு எடுக்கப்படாது. எப்போ ஒரு நீ பெட்ரோல் எடுத்தாலோ மீட்டர் கோல் எடுத்தாலோ இப்போ இதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஏண்டால இது நீ பாவிக்க இதில் தேயலாம், தட்டுப்படலாம், நெளியலாம். அது இதுகளில் வந்து 0 போடுறது கொஞ்சம் தள்ளித்தான் போடுறோம். ஏன் தள்ளி போடுறோன்றதுக்கும் அதுக்கு நீ விளக்கம் இதுலேருந்து தெரியும்.
இனி என்ன இது அப்படியே போகும் 1 இங்கே கவனிக்கணும் 2 3 4 5 1 2 3 4 5 பெரிய போகுது. அப்போ இதில் 1 சென்டிமீட்டர் போட்டிருக்கு. 10வது பிரிவில் வந்து 0 1 2 3 4 5 6 7 8 9 10வது பிரிவில் வந்து 1 சென்டிமீட்டர் போட்டிருக்கார். எதுக்கு? மெயின் ஸ்கேல். இந்தியிலேருந்து விளங்க வேணும் சென்டிமீட்டரில் போய் கொண்டிருக்கேன் அந்த அளவிட மெயின் ஸ்கேல். சில இதில் மெயின் ஸ்கேல்ண்டே போட்டிருக்க மாட்டேன். அது பிரதான அளவிட என்று உனக்கு தர மாட்டான். இப்போ நீ மெயின் ஸ்கேல் என்றதை எப்படி கண்டுபிடிப்பாண்டா அது சென்டிமீட்டர் ஸ்கேலில் போய் கொண்டிருக்கேன்டா மெயின் ஸ்கேல். ஓகே, இங்கே தான் இருக்கிறது மேலே இருக்கிறது வேர்னியர் ஸ்கேல். அப்போ 2 அளவிடைகள் இது. அதனால் கருப்பாளை பிடிக்கிறது. இதில் ஒரு சின்ன விஷயத்தை விளங்க வேணும் என்றால் மெயின் ஸ்கேலின் அளவிடைகளுக்கு கொஞ்சம் உள்ளுக்கே இருக்கக்கூடிய மாதிரி தான் இந்த அளவிடை ஆக்கப்பட்டிருக்கு. ரைட். ஆனால் உண்மையான கருவி என்னடாப்பா பொய்யான கருவியை தயாரிக்கிறதில் வலுவற்ற கருவி, ஒரு வலு இல்லாத பிளவிடாத கருவி. கருவிகளும் பிளவிடலாம் தானே, கடவுளும் பிளவிடைக்குள்ள கருவிகளும் பிளவிடலாம். ஆகவே 0 0 பொருந்தக்கூடிய மாதிரி தான் 0 0 பொருந்தக்கூடிய கருவி ஆக்கப்பட்டிருக்கு. உண்மையான வலுவற்ற கருவி. இந்த அளவிடைக்கு, அதாவது மெயின் ஸ்கேல் அளவிடைக்கு கொஞ்சம் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய மாதிரி தான் இந்த வேர்னியர் அளவிடை. இந்த அளவிட கொஞ்சம் உள்ளுக்கு அது ஒரு இடத்துல வந்து பொருந்தும். அது ஒரு இடத்துல வந்து இங்கேயோ மெயின் ஸ்கேல் பிரிவோட பொருந்தும். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வேர்னியர் ஸ்கேலில் 10வது பிரிவு 1 2 3 4 5 6 7 8 9 10. அது வந்து மெயின் ஸ்கேலின் பிரிவு ஒன்றோட பொருந்தும். இது 10வது 1 சென்டிமீட்டர் 10வது பிரிவில் என்றா இது 9வது பிரிவோட பொருந்திருக்கு. அதை விளங்குது. இந்த 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 படத்திலேருந்து தான் கேள்வி செய்ய போகிறோம். எப்படி வந்து அது இந்த இழிவண்ணிக்கு எல்சியை துணிகிறன்றதை படிப்பிக்கும். இப்போ 2 அளவிடைகளை உருவாக்கினா தான் சாத்தியம். நாங்கள் 1 மில்லிமீட்டரை விட மீட்டருக்குள்ள மிக குறைந்த வாசிப்பு 1 மில்லிமீட்டரை விட குறைய எடுக்க வேணும்ன்ற 2 அளவிடைகளை நாங்கள் உருவாக்கினா தான் சாத்தியம். இப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னா இதுதானடா தாடைகள் கருவி இந்த வேர்னியர்ன்ற தாடைகள். இப்போ இந்த வேர்னியர்ன்ற தாடைனா இப்போ என்ன நடக்கப்படும்? இது நகர்த்தலாம். இப்போ இது நகராமல் இருக்கும். இந்த தாடை தொகுதி இந்த செட்டப் இதுதான் மெயின் ஸ்கேல், இதுதான் வேர்னியர் ஸ்கேல். ரைட். 0 0 பொருந்திருக்கு. இங்கே தாடைகள்ண்டா இந்த தாடை இந்த மெயின் ஸ்கேலோடு இருக்கு. இது நகராது, பட் இதை நகர்த்தலாம் வேர்னியர். அப்போ இது தாடைகள் தொட்டு கொண்டு இதுக்குள்ள வந்து பொருளின் ஒரு விட்டு தளக்க போகிறேன் இப்படி வைப்பேன். ரைட். ஒரு பொருளின் விட்டு தளக்க இந்த விட்டு தளக்க போகிறேன் இப்படி வைப்பேன். இது அடிப்பு. ரைட். தாடைகளை வச்சு நெருக்கினா கொஞ்சம் நகர்ந்துருக்கு. ஏன்னா முதல் ஒன்றும் இல்லை. ரைட். இப்போ இதுக்குள்ள இந்த பொருள் வந்தேன்டா கொஞ்சம் நகர்ந்துச்சு. அளவிட இப்படி இருக்கா. ஆகவே தாடைகள் பொருளை வந்து நிலைநிறுத்துறதுக்கு உதவும், அளவிடைகள் வந்து வாசிப்பு எடுக்கிறதுக்கு உதவும். ஆகவே பொருளை இருக்க வெச்சம் என்றால் இது கொஞ்சம் நகரப்போகுது. நகர்ந்தா அப்புறம் என்ன எடுக்கிறது? அந்த பொருளின் வாசிப்பு. இது கொண்டு ஒரு பொருளை வச்சுனான் இல்லை, அது நகர்ந்தா அப்புறம் எடுக்கிறது வாசிப்பு எடுக்க வேணும் என்றால் உனக்கு அது இழிவா எவ்வளவு அளக்கும் என்றால் தெரிஞ்சிருக்கும். இழிவெண்ணிக்கை ஒரு கருவியின் இழிவெண்ணிக்கை நீ கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அதாவதுடா நீ ஒரு சாதனை செய்ய போற, நீ படிக்க போறேன்னு உங்கள்கிட்ட எவ்வளவு முதல் இழிவு சக்தி எவ்வளவு இருக்குதுன்றது நீ தெரிஞ்சிருக்க. தெரியாம நான் கணக்கை செய்வேன், கணக்கை படிச்சுட்டேன்னு அது வெட்டுவேன் பிடுங்குன்னு தெரிஞ்சால் எக்ஸாம் செய்யலாம். அப்படி வேறு துறைகள்லையும் எனக்கு கணக்கை தெரியும் வெட்டி பிடுங்குன்னு நினைச்சா செய்யலாம். இழிவாக உனக்கு எவ்வளவு இருக்குதுன்றது நீ தெரிஞ்சிருக்க வேணும். அது மாதிரி ஒரு கருவியின் இழிவெண்ணிக்கை கட்டாயம் உனக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். இதில் இப்படி நிற்குது கருவி. அப்போ இழிவெண்ணிக்கை எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. இழிவெண்ணிக்கை எப்படி எடுக்கிறது? ரைட். எல்சி எப்படி எடுக்கிறது? வேர்னியர் கருவி தெரியாது. நான் சொல்லித்தர மெதட்டை நீ வடிவா பின்பற்றியண்டா இழிவெண்ணிக்கை படவான்னு மற்ற கருவிகளுக்கும் நீ செய்யலாம். எல்சி நீ பார்க்க போறாய் சரியானே. மெயின் ஸ்கேலின் எல்சி ஆஃப் மெயின் ஸ்கேலின் இழிவெண்ணிக்கையில் இருந்து ஒட்டுமொத்த வேர்னியர் ஸ்கேலின் இழிவெண்ணிக்கை கழிச்சு என்றால் கருவியின் இழிவெண்ணிக்கை. எல்சி கருவியின் லிஸ்ட் கவுண்ட் கருவியின் இழிவெண்ணிக்கையில் இருந்து கண்டுபிடிக்க வேணும்னால் மெயின் ஸ்கேலின் இழிவெண்ணிக்கை 1 சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டர். 10வது பிரிவா 1 சென்டிமீட்டர் போட்டிருக்கா 1 மில்லிமீட்டர் எவ்வளவு?
அப்போ மெயின் ஸ்கேலிൻ്റെ ഇളിവെണ്ണിക്കയിലേருந்து എൽസിയിലേருந்து വേണിയർ കരുവിൻ്റെ ഇളിവെണ്ണിക്കയെ കழிച്ചു കൂട്ടിയാൽ ശരിയാണ് ഒട്ടുമൊത്തமாக വേണിയർ ഇളിവെണ്ണിക്ക് மெயின் ஸ்கேலிൻ്റെ இழிவெண்ணிக்கையிலிருந்து வேர்னியர் ஸ்கேலிൻ്റെ இழிவெண்ணி இதுதான் மெயின் ஸ்கேல் எக்ஸ்ன்னு வைப்போம். இந்த இவ்வளோ வந்து கொஞ்சம் உள்ளுக்க போட்டிருக்கோம்னு சொன்னேன் அது வை. அப்போ எக்ஸில் இருந்து வை என்ற வாசிப்பை கழிச்சு என்றால் எக்ஸ்ன்றது மெயின் ஸ்கேலிൻ്റെ எல்சி, வை என்றது வேர்னியர் ஸ்கேலிൻ്റെ எல்சி, அதுலேருந்து கழிச்சு என்ற எல்சி கருவின்ற பேர். இது விளங்கிட்டோ இல்லையோ? இது விளங்கி இதை வச்சுக்கொண்டு தான் நான் செய்வோம். உனக்கு நான் என்ன போடுறேன்டா தப்பா, இது உனக்கு தெரியும். எக்ஸ்ன்றது தெரியும் 1 மில்லிமீட்டர். ஏன் மெயின் ஸ்கேல் சென்டிமீட்டரில் போகுது. 1 2 3 4 5 6 7 8 9 10வது இடத்துல வந்து 1 சென்டிமீட்டர் போடப்பட்டிருக்குது. ஆகவே இது 1 மில்லிமீட்டர் வடிவா தெரியும். ஸோ இது உனக்கு தெரியும் 1 மில்லிமீட்டர். எல்சி கருவியில் இது தெரியும் உனக்கு 1 மில்லிமீட்டர். இங்கே வர போனால் மில்லிமீட்டர் அளவிட ரைட் மைனஸ் எல்சி வேர்னியர்ன்ற தெரியா, அதை கண்டு தானே இங்கே கொண்டு போட்டு கழிக்க வேணும். ரைட் இந்த எப்படி கண்டுபிடிக்கிறால் மெயின் ஸ்கேலிൻ്റെ எத்தனை பிரிவோட வேர்னியர் ஸ்கேலிൻ്റെ எத்தனை பிரிவு பொருந்தான்னு ஒரு பிடிக்கணும். ரைட் இங்கே கவனி 1 2 3 4 5 6 இது சைபர் வேர்னியர் பார்க்க 1 2 3 4 5 6 7 8 9 10வது பிரிவு மெயினிൻ്റെ 1 2 3 4 5 6 7 8 9ஓட பொருந்தும். அப்போ 10 வேர்னியர் ஸ்கேலோட 9 மெயின் ஸ்கேல் பொருந்தது என்றதை கருவி காட்டித்தருது. படத்தில் வந்து போட்டிருக்கான் இல்லை வசனத்தில் போடுவான். 10 பிரதான அளவிடை 1 மில்லிமீட்டர் அளவிடப்பட்டிருக்க 10 வேர்னியர் பிரிவுகளுடன் 9 பிரதான அளவிடை பிரிவுகள் பொருந்துமாறு கருவியாக்கப்படும். வசனத்தில் வரலாம், படத்தில் வரலாம். டக்குன்னு செய்யப்போம். 10 வேர்னியர் ஸ்கேலிൻ്റെ இழிவெண்ணிக்கை இந்த இழிவெண்ணிக்கு உனக்கு தெரியா பை இது தெரியா சமன் 9 மெயின் ஸ்கேலிൻ്റെ உனக்கு தெரியும் 1 மில்லிமீட்டர். அப்போ அதிൻ്റെ லீஸ் கவுண்டால் பெருக்கிற 1 மில்லிமீட்டர் ரைட். அப்போ பிஎஸ் சமன் 9 மில்லிமீட்டர் என்கள் 10 சைபரசம் 9 மில்லிமீட்டர் ஆட் வேர்னியர் ஸ்கேல். இது இந்த 1 மில்லிமீட்டர் கணக்கில் இருந்தால் என்னுடைய படத்தில் இருந்தால் பிடிச்சிட்டேன் ரைட். அப்போ 1 மில்லிமீட்டர் இவற்றை இழிவெண்ணிக்கை மெயின் ஸ்கேலில் வேர்னியர் ஸ்கேலில் வந்து எங்கே சைபரசம் 9 கழிக்கிறாய் சைபரசம் 1 மில்லிமீட்டர் கருவி. அதாவது மீட்டர் கோட இதுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத அந்த ரூலர் இந்த ரூலரில் சைவர் இருக்குது. சைவரில் இந்த 1 சென்டிமீட்டர் விளவும் அதுக்குள்ளே 1 மில்லிமீட்டருக்குள்ளே 10 பிரிக்கலாது. ஒரு அளவடையை வச்சு பிரிக்கலாம் கண்ணுக்கு தெரியும். ஆனால் 2 அளவடைகளை கொண்டு 10 பிரித்து ஒரு விட வந்திருக்குது. இப்போ 1 மில்லி. அப்போ இந்த இதைத்தான் நீங்கள் கருவியின் இழிவெண்ணிக்கை தெரிய வேணும் என்றால் மெயின் பிரதான அளவடையின் இழிவெண்ணிக்கையிலிருந்து வேர்னியர் இழிவெண்ணிக்கையை கழிச்சா சரி. வேர்னியர் இழிவெண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறா இத்தனையும் பொருந்து கண்டு வச்சுக்கொண்டு பார்க்கப்போம் ரைட். ஒரு கேள்விக்குள்ள போவோம். ஒரு கேள்வியை செய்து காட்டுறேன். படங்கள்லையும் பெறும் சொல்லிலையும் பெறும் ரைட். இப்போ சொல்லில வருதுன்னு வைப்போம், வசனத்தில் வருதுன்னு வைப்போம். பிரதான அளவிடை 1 மில்லிமீட்டரில் அளவிடப்பட்டிருக்க வேர்னியரின் 10 பிரிவுகள் பிரதான அளவிடையின் 9 பிரிவுகளுடன் பொருந்துமாறு கருவியாக்கப்பட்டுள்ளது. இக்கருவியின் ஆக்கப்பட்டுள்ளது என்றால் இந்த இப்போ நான் எடுத்த வாசிப்பு தான் பிறப்பது 10 9. இப்போ படத்தை இப்படிப்பார் வசனத்திலே சொல்லலாம். படத்தில் இருந்தார் இந்த இதான் படம் 1 0 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 1 2 3 4 5 1 சென்டிமீட்டர். 20வது இடத்தில் 1 சென்டிமீட்டர் 20வது இடத்தில் 1 சென்டிமீட்டர் ரைட். சென்டிமீட்டரில் போனால் இதான் மெயின் ஸ்கேல். சென்டிமீட்டரில் போனால் இதான் மெயின் ஸ்கேல். தாடைகள் தொற்று கேட்கல 1 2 3 4 5 6 7 8 9 10 அங்களையும் போகலாம். ஸோ படத்தில் தந்தால் விடை எடுக்க போகிறோம் இழிவெண்ணிக்கை கருவிங்க வேர்னியரின் இழிவெண்ணிக்கை எடுக்க போகிறோம். பிரதான அளவிடை இந்தா போகும் 20வது இடத்துல 1 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன்டாடாப்பா. வளமே இதுதான் 1 சென்டிமீட்டர் போனோம். இது 1 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கை. அப்போ இங்கே 1 சென்டிமீட்டர் போட்டபடி இது அரையா போகும். அரை 1 1 2 போயிட்டா 20 வருது. அவள் இது வந்து 1/2 மில்லிமீட்டரில் போகணும் கண்டுபிடிக்க பண்ணி
1/2 மில்லிமீட்டரில் போகணும் கண்டுபிடிச்சாச்சல்லோ. அப்போ இது எவ்வளவுன்னு தெரிஞ்ச இதுலேருந்து இதை கழிச்சு விட்டால் உனக்கு கருவின்ற பேர். அப்போ அதுக்கு என்ன வேணும், நான் இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10வது வேர்னியர் ஸ்கேல் பிரிவு 9வது மெயின் ஸ்கேலோட பிறந்தது. அதை முதல் போடணும். 10 வேர்னியர் ஸ்கேல் 9 மெயின் ஸ்கேலோட பிறந்தது. உனக்கு பிஎஸ்ஸின் இழிவண்ணிக்க தெரியாது, எம்எஸ்ஸின் அரியண்டு கண்டுபிடிச்சிட்டா படத்தை வச்சு. இங்கே 20வது பிரிவில் 1 சென்டிமீட்டர் போட்டபடியால் இங்கே இது அரையண்டு கண்டுபிடிச்சு 1/2 மில்லிமீட்டர். விஎஸ் சமன் 9 கீழ் இந்த 2 இருக்குது, இந்த 10 வந்த 20. இது இருக்கட்டும், அப்படியே சுருக்கலாம் இல்லை சுருக்காமையும் விடலாம், சுருக்காமையும் விடலாம். ரைட். அப்போ 0.45 பேரும் சுருக்கினால் இருக்கட்டும். அப்போ வேர்னியர்ட்டை கண்டுபிடிச்சா இழிவண்ணி. ஆக கருவியின் இழிவண்ணிக்கு என்ன, பிரதான அளவுடைய இழிவண்ணிக்கையில் இருந்து வேர்னியர் இழிவண்ணிக்கை கழிச்சா கருவியின் இழிவண்ணிக்கை. அப்போ பிரதான அளவுடைய இழிவண்ணிக்கு என்ன, அரையில் என்ற 0.5 0.45 அங்கே கழிச்சோம்னா 0.05 மில்லிமீட்டர். 0.05 இதில் டவுட். பெரும்பாலும் உனக்கு இழிவண்ணிக்கு திராட்டிக்கு வேர்னியர் கருவி என்று வந்தாலோ வேர்னியர் இடுக்கிமானி என்று வந்தாலோ 0.1 மில்லிமீட்டர் இழிவண்ணிக்கு இருந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். 0.1 மில்லிமீட்டர். ரைட். வாசிப்பப்படி எடுக்கிற பதிவு செய்து போட்டு மிச்சம் பேப்பர்களுக்காக நாங்கள் பார்ப்போம். ரைட். வாசிப்பப்படி எடுக்கணும். இந்த கருவியை கொண்டு வாசிப்பப்படி எடுக்கலாம்னா வேர்னியரில் வாசிப்பு ரைட். இந்த இப்போ தாடைகளுக்குள்ள கொண்டு வந்து பொருளை வச்சாச்சு. தாடைக்குள்ள பொருளை வச்சா இதான் தாடையடா. இதுக்குள்ள கொண்டு வந்து ஒரு சின்ன பொருள் இந்த நீளத்தை அளக்கிறதுக்கோ என்னத்துக்கோ இதில் கொண்டு வந்து வச்சா இப்போ என்ன இருக்குமென்னா இந்த கருவி நகர்ந்துருக்கு. இந்த கருவி நகர்ந்துருக்கு. ரைட். இந்த கருவி நகர்ந்துருக்கு. இப்படி முதல் 0.0 இருக்கா. அப்போ இவற்றை 0 நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி என்றால் இதான் இந்த வாசிப்பு ரீடிங் நமக்கு தெரிய வரும். எக்ஸ் 0 இப்படி 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 போய் கொண்டு இருக்கும். இது மில்லிமீட்டரில் போகும். ரைட். ஓகே. இவற்றை 0 இங்கே நிற்கு இப்படி போகும். அப்போ இது வேர்னியர் ஸ்கேல், இது மெயின் ஸ்கேல், இது மில்லிமீட்டரில் போகும். இங்கே மில்லிமீட்டரில் 10 1 மில்லி அவன் தாரான். இந்த கருவியின் பிரதான அளவுடைய 1 மில்லிமீட்டரில் அளவிடப்பட்டிருக்குது. இது இந்த கருவியின் இழிவண்ணிக்க 0.1 நாங்கள் முதல் பார்த்ததுக்கு தான் கணக்கு செய்யப்படும். 0.1. இப்போ இதுக்கு ரீடிங் என்ன, வாசிப்பு ரீடிங். இதுக்கு ஒரு கண்ட வழி சொல்லித்தான். ரீடிங் ஆர் சமன் எம்எஸ்க்கு பேர்ண்டா மெயின் ஸ்கேலுக்கு ஏதோ ஒன்றை பார்க்க போகிறேன். பிஎஸ்க்கு பேர் ரெண்டையும் கூட்டி விடு. மெயின் ஸ்கேலுக்கு ஏதோ ஒன்றை பேர் போடு, வேர்னியர் ஸ்கேலுக்கு ஏதோ ஒன்றை பேர் போடு, ரெண்டையும் கூட்டி விடு. ரீடிங் பேர் ரெண்டு. அது என்ன பார்க்க போகணும் இப்போ சொல்ல போகிறேன். ரைட். மெயின் ஸ்கேலுக்கு என்ன பார்க்குறேன்டா, மெயின் ஸ்கேலுக்கு என்ன பார்க்குறேன்டா, இதான் மெயின் ஸ்கேல். வேர்னியற்ற பூச்சியம், வேர்னியர் கருவியின் பூச்சியம் மெயினிൻ്റെ எத்தினைக்கும் இடையில நிற்குது. எத்தினைக்கும் இடையில பேர் 0 1 2 3 இந்த அடக்கு பூச்சியம். இதை பார்க்குறீர்கள். பூச்சியம் 2க்கும் 3க்கும் இடையில நிற்குது. அங்கே தாண்டி அப்போ அதில் என்ன சின்னன்னு போடும். 2க்கும் 3க்கும் இடையில நிற்குது. அதில் 2 தான் சின்ன. 3 விட்டு தாண்டி போயிடலோ. இப்போ இதுக்கு நிற்கிறத அவரை தான் போடவன். இனி அப்போ இது பார்த்து தர மெயின் இழிவண்ணிக்க எத்தனை 1 மில்லிமீட்டர் தந்தான திராட்டிக்கு 1 மில்லிமீட்டர் எடுக்கும். தந்தா வேறு இது வேறு கணித்து போடுவீங்கள். திராட்டிக்கு அது 1 மில்லிமீட்டர் தான் மெயின் ஸ்கேல். இந்த 1 மில்லிமீட்டரில் போகும். ரைட். இப்படி இது லீஸ்ட் இது எல்சியால் பெருக்க வேணுமா வாரது 2 எத்தனையாவது பிரிவுக்கும் நினைக்குது 2 தர 1 மில்லிமீட்டர். சக கிடக்குது சக விஎஸ்எப். அது என்ன விஎஸ்க்கு பார்க்கண்டா வேர்னியர் ஸ்கேல் விஎஸ் எத்தனையாவது பிரிவு எம்எஸோட பிறந்தது. எத்தனையாவது பிரிவு எம்எஸோட பிறந்தது. இப்போ 1 2 3வது பிரிவு அவரோட எத்தனையாவது பிறந்தது எங்களுக்கு தேவை. அந்த கதை எங்களுக்கு தேவை. எங்களுக்கு விஎஸ்க்கு பார்க்கப்போம். வேர்னியற்ற முதலாவது என்ன பார்த்தா வேர்னியற்ற பூச்சியம் எம்எஸ்ஸின் எத்தனைக்கும் அப்போ எம்எஸ்க்கு பார்க்கும். அவரை பற்றி எங்களுக்கு தேவை. பிஎஸ்க்கு பார்க்குறேன்டா என்னென்னா வேர்னியற்ற வேர்னியற்ற எத்தனையாவது பிரிவு எம்எஸோட ஒன்றா பிறந்திருக்கு. 1 2 3வது பிரிவு பிறந்திருக்கு. இங்கே எத்தனையோட பிறந்தது எங்களுக்கு தெரியல. 3வது பிரிவு பிறந்திருக்குது. கருவியின் இழிவண்ணிக்க 0.1
கணிச்சும் போடுவேன், அதை கணிச்சு வச்சிருப்பேன். சைவரசம் உண்டு. ஆகவே திராட்டிக்கு சைவரசம் 2 மில்லிமீட்டர் சக சைவரசம் 3 மில்லிமீட்டர் ஆர் சமன் 2.3 மில்லி 2.3 மில்லிமீட்டர். விளங்கிட்டோ இல்லையோ? இப்படித்தான் இந்த கணித்தல்கள் செய்கிறது. இந்த கணித்தல்கள் வாசிப்பெடுக்கிற முறை சொல்லி தந்திருக்கு. இது 2 மினக்கெட்டு கொண்டு வந்தால் வலு பார்க்க போகும். வலுவண்டா என்னண்டா, வலு கருவிகளில் வலுவண்டா என்னண்டா அழிச்சா உங்களுக்கு வலு. இப்போ வலுவையும் பார்த்து விட்டால் உங்களுக்கு புயலுக்கு இந்த விஷயம் தெரியும். வலுவண்டா 2 வலு இருக்குது. ஒன்று நேர்பூச்சிய வலு, அடுத்து மறைப்பூச்சிய வலு. 2ஐயும் பார்க்க அப்போ கருவி பிளவிடலாம். வைப்பான்னா பிளவுறதுக்காக கருவியை தயாரிக்கல அவன். ஆனால் அது ஏன் பிளவிடுதுன்னா பாவிக்க அந்த அலைகள் தேயலாம். அந்த தாடைகள் இந்த தேய்வு வரலாம், இல்லாட்டி மேனுவல் பிரச்சனை. அப்போ தேய்வுகள் அந்த துருப்பிடிக்கிறதால அதில் யாரும் வலு வரலாம். அது கணக்க வலுவை விடையிடாது. ஒரு ஒளிவண்ணிக்கையோட கூட வலுவையெல்லாம் விட்டால் அப்படி சுற்றி போட ரீய வண்டியான்னு வேலை அதை பாவிக்கக்கூடாது. ரைட். அப்போ நேர்பூச்சிய வலுவண்டா என்னென்னு பார்ப்போம். இந்த தாடைகள் தொட்டு கொண்டிருக்கல வலுவை பார்க்குறோம். தாடைகள் தொட்டு கொண்டிருக்கல இதீண்ட பூச்சியம் ஒண்டா பொருந்தி இருக்காட்டி இப்படி இருக்க வரும். இப்படி இல்லாமல் இவற்றை பூச்சியம் இங்கே நிற்குது, இவற்றை பூச்சியம் இப்படி நிற்க வேணும். மெயின் ஸ்கேல் இந்த பூச்சியத்தோடு அவற்றை ஒன்றித்து பொருந்தி இருக்க வேணும். அப்படிலாம் வலது பக்கம் நகர்ந்திருந்தால், அங்காள் இஞ்சாலி பக்கம் நகர்ந்திருந்தால் நேர்பூச்சி என்னத்தை காட்டுது? முதலே ஒரு வாசிப்பை காட்டி கொண்டிருக்குது. முதலே ஒரு வாசிப்பை ரீடிங்கை அதாவது ஒரு தெராசு இருக்குது, தெராசில் ஏறி நின்றுட்டேன். நான் ஒரு 70 கிலோ மனிதன் வைப்போம். 70 கிலோவுக்கு பதிலாக 70 கிலோ காட்டவன். ஆனால் முதலே அது 1 கிலோவை காட்டி கொண்டேன். முதலே நான் ஏறி நிற்க முன்னமே 1 கிலோவை காட்டுது அந்த தெராசு. அவை முதலே 1 கிலோவை காட்டினேன். இப்போ ஏறி நிற்க 70 காட்டுதென்றால் என்ற உண்மையான நிறைய எவ்வளவு? 69 கிலோ. இதைத்தான் விளங்கும். நேர்பூச்சிய வலுவண்டா முதலே ஒரு வாசிப்பை காட்டுது. ஆகவே உண்மை வாசிப்பு வலுவோடு எடுக்கிறது உண்மை இல்லை. அப்போ உண்மை வாசிப்பு என்றா என்னண்டா, நீ எடுத்த ரீடிங்கில இருந்து எரரை கழிக்க வேணும், வலுவை கழிக்க வேணும். மறைப்பூச்சிய வலுவண்டா என்னண்டா, உண்மையா தாடைகள் தொட்டு கொண்டிருக்க பூச்சியம் உண்டா நிற்க வேணும். ஆனால் அப்படி நிற்காமல் இடது பக்கம் கொஞ்சம் அங்கால தள்ளி இஞ்சால நகர்ந்திருந்ததென்றால் அது மறைப்பூச்சிய வலு. அவ இவ்வளத்தையும் அது கழிச்சு காட்டி கொண்டிருக்கு. அப்போ நான் ஒரு தெராசில் 70 கிலோ மனிதன் தான் தெராசில் ஏறி நிற்கிறேன். முதலே அது ஒரு சைபரில் நிற்காம கொஞ்சம் 1 கிலோ கழிச்சு காட்டுது, சும்மா காட்டுது. இப்போ நான் ஏறி நிற்கிறேன் 70 காட்டுதென்றால் அதை கழிச்சு காட்டுறதையும் கூட்ட வேணுமோ இல்லை? 71 கிலோ தான். அப்போ முதலே கழிச்சு காட்டு. ஆகவே உண்மை வாசிப்பு காண்றதுக்கு ரீடிங்கோட அந்த வலுவை கூட்ட வேணும். அப்போ மறைப்பூச்சிய வலு மைனஸில் தான் விட வரும். இது ப்ளஸில் விட வரும். அப்போ மைனஸில் வரது ஏன் கூட்டுறீங்க என்றால் சில பேருக்கு ஏன் கூட்ட வேணும்ன்றதுக்கு வடிவாக விளக்கம் சொல்கிறேன். ஒரு கருவி பிளவிட்டால், நீ பிளவிட்டால், நான் பிளவிட்டால், யார் பிளவிட்டாலும் அந்த பிழையை திருத்த வேணும், அந்த பிழையை கழிக்க வேணும். என்னென்ன அந்த பிழையான விஷயத்தை எடுக்க வேணும், பிடுங்கி எடுக்க வேணும், இல்லை கழிக்க வேணும். கழிக்க வேணும். கருவி பிளவிட்டாலும் கழிக்கத்தான் வேணும். அதுதான் தியரி. இங்கே கருவி பிளவிடுது, எரர் விடுது. இப்போ ரீடிங்கில் இருந்து எரரை கழிக்கத்தான் போகிறோம். ஆனால் அது மறைப்பூச்சிய மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ். எப்போவுமே எரரை கழிக்கிறோம், பிள்ளையே கழிக்கிறோம், கருவிடுற பிள்ளையே கழிக்கிறோம். கழிக்கிறது மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ். என்னது மறைப்பூச்சி முன்னுக்கு மைனஸ் வரும். ரைட். ஒரு கேள்வியை பார்த்தோம்னா எங்களுக்கு விளையாடும். ரைட். உனக்கு கருவியை பற்றி வெளிவண்ணிக்கை பற்றி கதை காட்டிக்கு 1 மில்லிமீட்டரில் மெயின் ஸ்கேல் போகுது. சைவரசம் 1 மில்லிமீட்டர் வெளிவண்ணிக்கை அதை காணிக்கையெல்லாம் சொல்லி தந்தாச்சு. தியரி எடுத்து பார்ப்போம். ஒரு கேள்வி, இதுதான் தாடைகள் தொட்டு கொண்டிருக்க முதல் கருவின்னு இல்லை. இந்த தாடைகள் இல்லாட்டி நான் படத்தை போடணும்னா தெரியும். தாடைகள் தொட்டு கொண்டிருக்கும் போது இப்படி போகுது. மெயின் ஸ்கேல் 1 மில்லிமீட்டரில் போய் கொண்டிருக்கு. தாடைகள் தொட்டு கொண்டிருக்க பூச்சியம் தொட்டு கொண்டிருக்க இங்கே இருக்கு.
இங்கே நகர்ந்த என்ன மறைப்பூச்சிய வலு, இங்கால என்ன நகர்ந்த மறைப்பூச்சிய வலு. சரி, நேர்பூச்சிய வலுவுக்கு ஒன்றும் மறைப்பூச்சிய வலுவுக்கு ஒன்றும் செய்தார். 0 1 2 3 இப்படி போகுது. படம் தெளிவாக தெரியுதோ? இது மெயின், இது வேர்னியர் ஸ்கேல். 1 2 3 4 அங்கே போகுது. இது வேர்னியர் ஸ்கேலில் பூச்சியம் வலப்பக்கம் நகர்ந்துருக்கு. அப்போ விளத்தையும் முதலே காட்டுது. 1 2 3வது பிறந்துண்டா. வலு காண்றதுக்கு புதுசாக படிச்சுட்டு வரணும் வண்டி இல்லை. எப்படி வாசிப்பு ரீடிங் எப்படி நீ கண்டியோ அது அதே ஈக்குவேஷன் அதே செட்டப் தான் வலு காண்றது. இப்போ எரர் காண போகிறேன், எரர் காண போகிறேன். வலு காண்றது எப்படி என்ற வாசிப்பு காண்ற மாதிரி மெயின் ஸ்கேலுக்கு இப்போ வேர்னியர் ஸ்கேலுக்கு இப்போ இதோட கூட்டி வர இதோட பார்த்து கூட்டி வர. வலு எப்படி ரீடிங் எடுத்தியோ, ரீடிங் எப்படி எடுக்கிற முறையோ அதான் எரர் எடுக்கிற முறை. ரீடிங் எடுக்கிற முறையோ அதான் எரர் எடுக்கிற முறை. மெயின் ஸ்கேலுக்கு பார்ப்போம். வேர்னியற்ற பூச்சியம், வேர்னியட் எத்தனைக்கும் 0க்கு 1 0. அப்போ குறைந்த போகிறது தர 1 மில்லிமீட்டரில் போகணும். தெராட்டிக்கு 1 மில்லிமீட்டரில் போகுது. கருவியின் நிலைவணிக்கு 0.1 வேர்னியட் சக கிடக்கு சக. வேர்னியருக்கு என்ன பார்க்கணும்? எத்தனையாவது பிரிவு மெயின் ஸ்கேலோட பிறந்தது. 1 2 3வது ஒன்றா பிறந்து. வேர்னியருக்கு பார்க்கணும் 1 2 3வது பிறந்து. 3 தர கருவியின் நிலைவணிக்கு தெராட்டிக்கு 0.1 சொல்லிட்டேன். இப்போ 0 + 0.3 மில்லிமீட்டர் 0.3 மில்லிமீட்டர் எரர் ப்ளஸ் முன்னு கொண்டு மீது ப்ளஸ் குறியீடு காட்டித்தர ப்ளஸ். இப்போ முதலே காட்டுது ப்ளஸ், ஆனால் குறியீடும் காட்டித்தது ப்ளஸ். இது என்ன உண்மை வாசிப்பு எக்ஸ்டர்னல் ரீடிங். ரீடிங்கில் இருந்து எரரை கழிக்க வரும். என்ற முதலே காட்டிக்கொண்டு ஒரு வாசிப்பு அப்படியே வாசிக்கிறார். அப்போ ரீடிங் நீங்கள் சம்டைம் அப்போ கல்குலேட் பண்ணி போட்டால் சும்மா எடுக்கிற 2 மில்லிமீட்டர் வாசிச்சதுண்டா 0.3 கழிப்பேன். அப்படி 1.7 மில்லிமீட்டர் உண்மையான வாசிப்பு. இது வலுவோடு எடுத்த வாசிப்பு, இது வலு கழிச்சவன். நம்ம மறைப்பூச்சிய வலுவுக்கு கொண்டு பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு திருப்தி, எங்களுக்கு ஒரு பத்தியப்படும். ஒரு மறைப்பூச்சிய வலுவுக்கு முன்ன பார்த்தா தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அப்போ மறைப்பூச்சிய வலுவுக்கு பார்ப்போம். மறைப்பூச்சிய வலுவை கணிக்கும். இந்தாக தாடைகள் தொட்டிருக்குது. 1 2 3 4 இப்படி போய்கொண்டிருக்கு. மெயின் ஸ்கேல் 1 மில்லிமீட்டர் கருவியின் நிலைவணிக்கு 0.1. இங்கால நகர்ந்தாத்தாடா மெயின் ஸ்கேலின் பூச்சியத்தில் இருந்து வேர்னியர் ஸ்கேலின் பூச்சியம் இடது பக்கமாக நகர்ந்திருந்தால் அது வந்து மறைப்பூச்சிய வலு. இந்த இப்படி 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 போகுது. ரைட். இந்தாக என்னென்ன எரர் கண்டுபிடிக்கிறது? எரர் மெயின் ஸ்கேலுக்கு பார்க்குறது, இப்போ இந்த வேர்னியர் ஸ்கேலுக்கு பார்த்து கூட்டுறது. நான் முதலே சொல்லிட்டேன், ரீடிங் எப்படி முறையோ அதுதான் எரர் முறை. ரீடிங் சமன் எரர் இல்லை, முறை கண்டுபிடிக்கிற முறை. அப்போ எரர் சமன் மெயின் ஸ்கேலுக்கு பார்க்க போகிறேன். பூச்சியம் எத்தனையாவதுக்கு நிற்குது?